வெல்கம் டு மை சேனல் இன்ஃபோ மிசில். நீங்கள் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் மூலயமா அதிக பரிவர்த்தனை செய்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கானது தான். இந்த செப்டம்பர் 15லேருந்து யூபிஐ பரிமாற்றங்களில் வந்திருக்கிற புது மாற்றங்கள் என்னென்னு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதாவது செப்டம்பர் 15லேருந்து யூபிஐ மூலயமா பரிவர்த்தனை செய்யக்கூடிய பயனர்களுக்கு புது வரம்பு, அதாவது டிரான்சாக்ஷன் லிமிட்டை புதுசாக மாற்றிருக்காங்க. ஒரு பரிவர்த்தனைக்கான வரம்பு மற்றும் ஒட்டுமொத்தமாக ஒரு நாளைக்கான வரம்பு, இதிலெல்லாம் என்பிசிஐ, நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லப்படுற இந்திய தேசிய கொடுப்பனவு கழகம் வகுத்திருக்காங்க. அந்த வகையில் எந்தெந்த பரிவர்த்தனைகளுக்கு எப்படி லிமிட்ஸ் எல்லாம் மாற்றிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். முதல்ல இந்த பரிவர்த்தனைகளை P2P மற்றும் P2M அப்படின்னு 2 வகையாக பிரிக்கிறாங்க. குடும்பத்தினர்களுக்கோ அல்லது நண்பர்களுக்கோ நம்ம அனுப்புறது மாதிரியான P2P, அதாவது பர்சன் டு பர்சன், இந்த மாதிரியான பணப்பரிமாற்றங்களில் எந்த மாற்றமும் வரப்போகிறது கிடையாது. இந்த பரிவர்த்தனைக்கான தினசரி வரம்பு அப்படிங்கிறது 1 லட்சமாக தற்போது இருக்கிறது. அது அப்படியே எந்த மாற்றமும் இல்லாமல் தொடரும். இப்போது எதில் தான் அந்த மாற்றம் வந்திருக்குன்னு கேட்டால், கடன், இஎம்ஐ, காப்பீடு மாதிரியான வணிக ரீதியாக அனுப்பக்கூடிய பணப்பரிமாற்றங்களான P2M, அதாவது பர்சன் டு மர்ச்சன்ட், இந்த பரிவர்த்தனைகளை தான் அதிரடி மாற்றம் வந்திருக்கு. அதை பற்றி இப்போ விரிவாக பார்க்கலாம். இப்போ அதில் நிறைய கேட்டகரிஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதில் ஒன்று தான் மூலதன சந்தை முதலீடுகள் அப்படிங்கிற கேபிட்டல் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். மூலதன சந்தை முதலீட்டில் ஒரு முறைக்கான ஒரு பரிவர்த்தனைக்கு இப்போது 5 லட்சமாக உயர்த்தியிருக்காங்க. இதுவே இதுக்கு முன்னாடி 2 லட்சமாக இருந்துச்சு. இப்போது அதை 5 லட்சமாக உயர்த்தியிருக்காங்க. இதையே ஒரு நாளைக்கு, இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பரிவர்த்தனைக்கு பார்த்தோம், இப்போது ஒரு நாளைக்கு வரம்பாக 10 லட்சமாக உயர்த்தியிருக்காங்க. அடுத்து காப்பீடு, அதாவது இன்சூரன்ஸ். இதுக்கு முன்னாடி ஒரு பரிவர்த்தனைக்கான வரம்பு 2 லட்சமாக இருந்துச்சு. அதை இப்போது 5 லட்சமாக உயர்த்தியிருக்காங்க. அதே போல் ஒரு நாளைக்கு காப்பீடு தொகையை யூபிஐ மூலயமா ஒரு நாளைக்கு 10 லட்சம் வரைக்கும் அனுப்பலாம். அடுத்து நாம் பார்க்க போகிறது அரசு மின் சந்தை, அதாவது கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸ். அதாவது அரசுக்கான வரி செலுத்துகிற ஒரு பரிவர்த்தனைக்கான லிமிட்டு முன்பு 1 லட்சமாக இருந்துச்சு. அதை இப்போ 5 லட்சமாக உயர்த்தியிருக்காங்க. அதுவே ஒரு நாளைக்கான வரம்பாக இந்த கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸில் 10 லட்சமாக உயர்த்தியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பயண முன்பதிவுகள், அதாவது ட்ராவல் புக்கிங்ஸ். பயண முன்பதிவுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு பரிவர்த்தனைக்கு 1 லட்சமாக இருந்துச்சு. அதை இப்போ 5 லட்சமாக மாற்றிருக்காங்க. அதே போல் ஒரு நாளைக்கான பயண முன்பதிவு பரிவர்த்தனைக்கு 10 லட்சமாக உயர்த்தியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிரெடிட் கார்டு பில் பேமெண்ட்ஸ். கிரெடிட் கார்டுக்கான பில் பேமெண்ட்ஸை ஒரே ஒரு பரிவர்த்தனையில் 5 லட்ச ரூபா வரையும் நம்ம யூபிஐ மூலயமா அனுப்ப முடியும். அதுவே ஒரு நாளைக்கான பரிவர்த்தனை வரம்பாக 6 லட்சமாக உயர்த்தியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இஎம்ஐ மற்றும் கடன் வசூல். இதுலேயும் ஒரு பரிவர்த்தனைக்கான வரம்பாக 5 லட்சமாக உயர்த்தியிருக்காங்க. மேலும் ஒரு நாளைக்கான பரிவர்த்தனை வரம்பாக 10 லட்சமாக உயர்த்தியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நகை வாங்குபொருளுக்கானது. இதுக்கு முன்னாடி ஒரு பரிவர்த்தனைக்கு 1 லட்சம் வரையும் யூபிஐ மூலயமா அனுப்பி நகையை வாங்கிக்கலாம். ஆனால் அதையே இப்போ 2 லட்சமாக உயர்த்தியிருக்காங்க. அதையே நகையை வாங்குறதுக்கான ஒரு நாளைக்கான உச்ச வரம்பாக 6 லட்சமாக உயர்த்தியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வங்கி வைப்பு தொகை, அதாவது டேர்ம் டெபாசிட். வங்கிகளில் டெபாசிட் செய்கிறதுக்கான ஒரு பரிவர்த்தனைக்கான உச்ச வரம்பாக முன்பு 2 லட்சமாக இருந்துச்சு. அதையே இப்போது 5 லட்சமாக உயர்த்தியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டிஜிட்டல் அக்கௌண்ட் ஓப்பனிங். இந்த டிஜிட்டல் அக்கௌண்ட் ஓப்பனிங்கு முன்னாடி இனிஷியல் பேமெண்ட்டாக 2 லட்சமாக இருந்துச்சு. இப்போவும் அதே 2 லட்சம் தான் தொடருது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதுவே டிஜிட்டல் அக்கௌண்ட் ஓப்பனிங் செய்த பிறகு அடுத்தடுத்து பண்ண டிரான்சாக்ஷன் லிமிட்டை 5 லட்சமாக உயர்த்தியிருக்காங்க. இந்த மாற்றங்கள் யூபிஐ பரிவர்த்தனைகளை அதிகமாக பயன்படுத்தும் மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்.